அனைவருக்கும் வணக்கம். இது பேச்சுத்திறன் சேனல். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நம்மளில் பல பேர் நிறைய பேச்சு போட்டியில் பங்கேற்று இருப்போம். ஆனால் நம்மளால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சிங்களா? சரியான திட்டமிடுதல் இல்லாமல் நம்ம பங்கேற்கிறது தான். இந்த கேள்விக்கான ஒரு பதிலாக இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். பேச்சு போட்டியில் நமது பேச்சை நடுவர்கள் எப்படி மதிப்பிடுகிறார்கள்? முதல்ல உள்ளடக்கம்னு சொல்லுவாங்க, அதாவது கண்டென்ட். இதுக்கு 30லேருந்து 40% மார்க் கொடுக்குறாங்க நடுவர்கள். இதில் நடுவர்கள் என்னெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மார்க் கொடுப்பாங்கன்னா, முதல்ல தலைப்புக்கு ஏற்ப நீங்கள் பேசுகிறீங்களான்னு பார்ப்பாங்க. அதாவது அந்த பேச்சு போட்டிக்கான கரு என்ன, அந்த தலைப்புக்கான கரு என்ன, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், கட்டமைப்பு மற்றும் அமைப்பு. அதாவது முதல்ல தொடக்கம் இருக்கணும், அடுத்து நீங்கள் சொல்ல வர கருத்து இருக்கணும், அடுத்து முடிவு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு மற்றும் அமைப்போடு உங்கள் பேச்சு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அடுத்து வழங்கல், அதாவது டெலிவரின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி அந்த கருத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோன்றத சொல்லுவாங்க. இதுக்கு 30லேருந்து 35% மார்க் அலாட் பண்ணுவாங்க. இதில் நடுவர்கள் என்னென்னலாம் செக் பண்ணிவிட்டு மார்க் கொடுப்பாங்கன்னா, குரல் மாறுபாடு, அதாவது வாய்ஸ் மாடுலேஷன் எப்படிலாம் பண்ணுறீங்க. இப்போது நம்ம ஒரு சோகமான கருத்தை சொன்னால் நம்மளோட குரல் எப்படி இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியான கருத்தை சொன்னால் எப்படி இருக்கணும், இல்லை ஒரு உறக்க சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கருத்தை சொன்னால் நம்மளோட குரல் எப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கருத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட குரல் மாறுபாடு இருக்கணும். அடுத்து சரியான உச்சரிப்பு மற்றும் வாசிப்பு, உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ். இந்த உடல் மொழியில் நடுவர்கள் என்னென்னலாம் பார்ப்பாங்கன்னா, சைகை, அதுக்கப்புறம் தோரணை, கண்களின் தொடர்பு, அதாவது ஐ கான்டாக்ட். நம்ம பார்வையாளர்களோட ஈடுபாடோடு இருக்கணும்னா ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். அடுத்த க்ரைட்டீரியா நம்பிக்கை மற்றும் தாக்கம். இந்த பேச்சு போட்டியில் நம்ம வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோடு நம்ம பேச்சை தொடங்கணும். பார்வையாளர்களை நம்ம கருத்துக்களால் நம்ம ஈர்க்கணும். நம்ம ஒட்டுமொத்த பேச்சை வச்சு அவங்கள நம்ம யோசிக்க வைக்கணும். இவங்க கருத்தெல்லாம் சரியாக தான் இருக்கா, இல்லை நம்ம வாழ்க்கையில் இந்த கருத்தெல்லாம் ஒன்றி போகுதா, அந்த மாதிரி நம்ம யோசிக்க வைக்கணும். அதுதான் ஒரு சிறந்த பேச்சாக இருக்கும். அடுத்த க்ரைட்டீரியா நேர மேலாண்மை. இது ரொம்பவே முக்கியம். சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா டைமும் கொடுப்பாங்க. பட் அவங்க சொன்ன டைமுக்குள்ளே நம்ம முடிக்கிறது தான் நமக்கு நல்லது. கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவசரம் இல்லாமலும் மற்றும் அந்த பேச்சை நீளமாக்காமலும் பேசணும். இதுதான் நேர மேலாண்மையோட முக்கிய கரு. அடுத்து மொழி மற்றும் நடை. இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம இலக்கணம் மற்றும் வளமான சொற்களை சரியாக பயன்படுத்தி பேசணும். அதே மாதிரி சரளமாக பேசணும் அந்த தமிழ் உச்சரிப்பை. அதே மாதிரி வார்த்தைகளுடைய சீரான ஓட்டம் இருக்கணும். அடுத்து கருத்துக்களுக்கு இடையில் மாற்றம். ஒரு கருத்தை சொல்லி முடிச்சு இன்னொரு கருத்துக்கு போகிறப்போ இது ரெண்டும் நமக்கு ஜாயின் ஆன மாதிரி இருக்கணும். கண்டினியூஸாக பேசுகிற மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு கருத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு கருத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பேசணுன்னா நமக்கு பேச்சு போட்டியில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னுடைய தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்குன்றதையும் அடுத்தடுத்து என்ன தலைப்புலலாம் வீடியோ போடணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுவேன். நன்றி.